வெல்கம் டு holistic.investment.in. மார்க்கெட்டோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பந்தன் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் NF4ல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பூஸ்ட் பண்ணும் அது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பந்தன் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டை பற்றி சில கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு NF4ன்றதுனால 10 செப்டம்பர் 2024க்கு ஸ்டார்ட் ஆகி 24 செப்டம்பர் 2024ல் எண்ட் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் பிஸ்னஸ் சைக்கிள்ஸு. அண்ட் இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி 500 TRI இண்டெக்ஸ் தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். அதில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் விஷால் பிராயா, ஹர்ஷால் ஜோஷி அண்ட் மிஸ் ரித்திகா பெஹரா. அண்ட் இந்த ஃபண்டில் எந்த விதமான என்ட்ரி லோட் கிடையாது, பட் எக்ஸிட் லோட் இருக்குது. அதுவும் வந்து 30 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணிங்கன்னா 0.5% தான் எக்ஸிட் லோட். ஸோ இதான் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி வந்து எக்கனாமியில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிளில் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதோட எய்ம். அதோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். அதுவும் எஸ்பெஷலி எப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள் டைனாமிக் அலோகேஷன் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் கொடுக்குற, அதுவும் அந்த வேரியஸ் செக்டார்ஸும் ஸ்டாக்ஸுமே வந்து எக்கனாமியோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சைக்கிளில் இருக்கிற மாதிரி பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் இதோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டோட ப்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒவ்வொரு சைக்கிள்லேயும் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி, லைக் இந்த ஃபண்டோட அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை அடாப்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான். லைக் மார்க்கெட் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ கான்ட்ராக்ட் ஆகுதோ, இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜியே என்னென்னா, அந்த மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த செக்டாருக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ணவும், க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேப்சர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் தீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, அதுவும் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் தீமில் அலைன் ஆகிற மாதிரி இருக்கிற செக்டார்ஸ் அண்ட் தீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஃபண்டுக்கு ஒரு டைவர்சிஃபைட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஓவரால் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி, ஒரே செக்டரில் இது வந்து ரிலையண்ட்டாக இல்லாததுனால ஓவரால் ரிஸ்க் இந்த போர்ட்ஃபோலியோவில் ரெடியூஸ் பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட். பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு சீசன் ப்ரொஃபஷனல்ஸோட டீம் தான். அதுவும் எஸ்பெஷலி மார்க்கெட் சைக்கிள்ஸோட நியூஆன்சஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் கூட இந்த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லை நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபண்டுக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குது. லைக் நல்லா மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபண்டோட வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஈக்விட்டி ஃபண்டை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குது. அது எஸ்பெஷலி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, இல்லை அன்சர்டைனாக இருக்குது அந்த டைமில். ஸோ இந்த சைக்கிளிக் ட்ரெண்ட்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த செக்டார்ஸ் வந்து எக்கனாமிக் ஷிஃப்ட்லேருந்து பெனிஃபிட் ஆகுன்றதையும் நம்ம வந்து அந்த ஃபேக்டர்ஸை கூட டேப் இன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கூட சில அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத் ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை தான் மைண்டில் வச்சு வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் டிசைன் பண்ணதே லாங் டேர்ம் க்ரோத்காக தான். ஸோ நம்ம எக்கனாமிக் ட்ரெண்ட் அஹெடாக வந்து இருக்கிறதுனால கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் இது கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு சைக்கிள்லேயுமே நம்மளுக்கு போக போக நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு மார்க்கெட்டில் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். அண்ட் ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபண்டில் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ ஹையர் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி. ஸோ நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு அக்ரெசிவாக இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இன்னும் சூட்டபுளாக இருக்கும். லைக் நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர், அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் சைக்கிள்ஸில் இருக்க எக்கனாமிக் கூடிய இருக்கிற ஃபண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு இது கொஞ்சம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸையும் நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மேஜர் ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டைமிங் ரிஸ்க். ஸோ இந்த ஃபண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் தானே கேபிட்டலைஸ் பண்ண வந்து எய்ம் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை கரெக்டாக டைம் பண்ண ரொம்ப முக்கியம். அதில் வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எப்படி பிஸ்னஸ் சைக்கிள் போகுதுன்னு வச்சு அதில் கேபிட்டலைஸே பண்ண முடியும். பட் இந்த மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுன்றது ஒரு ப்ரொஃபஷனலுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ கொஞ்சம் டைமிங் ஆஃபாக இருந்தாலுமே வந்து மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாஸஸில் தான் போய் முடியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்டார் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இப்போ சில ஃபேஸஸில் ஒரு சர்டைன் ஃபேஸஸில் என்ன ஆகும்னா, இந்த ஃபண்ட்க்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸில் ஹையர் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அந்த செக்டார் சப்போஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அதுவும் அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸில் நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஹை கான்சன்ட்ரேஷன் ஸ்பெசிஃபிக் செக்டாருக்கு சில டைம்ஸில் சில ஃபேஸஸில் இருக்கும்போது இது ஒரு ப்ராட்லி டைவர்சிஃபைட் ஃபண்டை கம்பேர் பண்ணால் இதில் அதிக ரிஸ்க் இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் காஸ்ட். ஸோ இதில் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்டர் ரொட்டேஷன்லாம் வந்து இன்வால்வ்டாக இருக்கிறதுனால ஒரு மற்ற பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அண்ட் ஓவர் டைம் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்கள் ரிட்டர்ன்ஸே சாப்பிடக்கூட உங்கள் ரிட்டர்ன்ஸே பாதிக்கக்கூட சான்சஸ் இருக்குது. இன்னொன்று அன்சர்டனிட்டி. இது வந்து என்எஃப்ஓ பர்ஃபார்மன்ஸ்லேயே ஜென்ரலாக சொல்லலாம். இது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரிங் இல்லையா, ஒரு என்எஃப்ஓ. அதனால் இதுக்கு ப்ராப்பராக இன்னும் ட்ராக் ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இல்லை, டேட்டா இல்லை இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு. இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதேன்னு நம்ம பார்க்குறோம். இது பாஸ்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்ற டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த இன்வெஸ்டராக வந்து இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் டீமில் தான் நம்ம வந்து ரிலே பண்ணி இவங்க சரி ஓகே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோமே தவிர நம்மக்கிட்ட டேட்டா இல்லை இது ஆக்சுவலி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்ட்டு. ஸோ இதனால் நம்ம பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். டேட்டா இருந்தது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். அப்படி டேட்டா ட்ராக் ரெக்கார்ட் எதுவுமே இல்லாததுனால நம்ம ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான் இதில் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப ஒரு ஹையர் மேஜர் ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஐடியலான ஒரு ஃபண்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்கன்னா இந்த ஃபண்ட் ப்ராபப்ளி நல்ல பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோலில் தான் அலைனே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த சைக்கிளிக்கல் அப்ரோச் தானே, ஒவ்வொரு பிஸ்னஸ் சைக்கிளுக்கு போகி தானே இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் இது பண்ண ஓவர் டைமில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணுன்ற பொட்டன்ஷியல் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்படி சைக்கிளிக்கல் அப்ரோச் இருக்கும்போது கொஞ்சம் டைம் தேவைப்படும். இந்த சைக்கிளிக்கல் அப்ரோச்லேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் ரீப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே ஷார்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வருமானது டவுட்ஃபுல் தான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது என்னென்னா இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. அதனால் இந்த ஃபண்ட் சப்போஸ் நல்லா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த ஸ்பெசிஃபிக் செக்டாரில் இது ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ்ன்றது நம்ம சைடில் இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை, மார்க்கெட் டைமிங் ஆஃபாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸையும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக இந்த அனலைசிஸ்லேருந்து நம்மளோட ஃபைனல் டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட். இதோட மார்க்கெட் டைமிங் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம சைடில் இருக்கணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக மார்க்கெட் டைம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது மார்க்கெட் பற்றினா சில நாலேஜ் இல்லை தேவை. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எசென்ஷியலாகவே நம்மளுக்கு மார்க்கெட் பற்றி தேவை, நாலேஜ் தேவை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்ட் பண்ணி அப்போ தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ என்ட்ரு ஆகணும், எக்ஸிட் ஆகணுன்ற லெவல் நாலேஜ் இருக்கும். பட் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் கூட இது சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இதில் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனா கூட நீங்கள் இதில் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது மார்க்கெட்டில் சிமிலராக. அண்ட் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கும். ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லும்போது ஒரு 7 to 10 இயர்ஸாவது மினிமம் இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 7 to 10 இயர்ஸ் அது மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ இது ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ப்ராப்பராக அந்த ட்ராக் ரெக்கார்டு வச்சு அனலைஸ் பண்ணி நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். பட் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிறது பிளைண்ட் ரிஸ்க். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுற ஒரு ஃபண்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இது சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு என்எஃப்ஓ, நம்மக்கிட்ட ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டு இல்லை, ப்ராப்பராக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்மளோட மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சிருக்க கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஓவரால் ரிட்டர்ன்ஸும் இது பாதிக்கும். ஸோ லாங் டேர்மில் நம்மளுக்கு தான் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அதனால் இது அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு திமேட்டிக் ஃபண்ட் இந்த மாதிரி ஒரு இது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்கெட் நாலேஜ் தேவைப்படுது. லைக் மார்க்கெட் டைம் பண்ணக்கூடிய அளவுக்காவது நாலேஜ் தேவைப்படுது. அது ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கே டைம் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுவும் நம்மளுக்கு வராது அப்படின்னு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் டைம் இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபண்டில் இது எப்போ ஹைலி பர்ஃபார்ம் ஆகுதோ அந்த டைமில் என்ட்ரு ஆகி கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண போது எக்ஸிட் ஆகிற மாதிரியாவது நாலேஜ் இருந்தால் தான் பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓலேருந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் அந்தளவுக்கு நமக்கு டைம் பண்ண நாலேஜும் இல்லை, அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணவும் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டில் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கிறீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஆக்சுவலி இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க, எல்லாமே பொறுத்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை வந்து டிசைட் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை இது இல்லைனா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, இல்லை எவ்வளோ அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி உங்களுக்காகவே பர்சனலைஸாக ஃபினான்ஷியல் பிளான், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் இப்படி ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே நம்மளுக்கு ஹேசல் ஃப்ரீயாக தான் இருக்கும், லாங் டேர்மில் நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக, இல்லை நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளோட இல்லை ஸ்மார்ட்டாக நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட கைடன்ஸ் வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.